இப்போ நம்ம இந்தோனேஷியா பஸ் கேம் விளையாட போகிறோம். இது 2வது வீடியோ இல்லை. இன்னைக்கு தான் நாங்கள் ஒரு வழியாக 2வது வீடியோ போட்டிருக்கோம். எங்களுக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ப்ரெசன்டட் பை மோட்டார். யார் ஓட்ட போகிறதுன்னா சொல்லு. இப்போ நம்ம ஓட்ட போகிறது நம்மளோட தம்பி அஸ்வின். ஸ்டார் பாய்ஸோட தலைவனான அஸ்வின் விளையாடுவார். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம எல்லா எடிட்டிங் ஒர்க்கையும் முடிச்சுட்டு இந்த வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் என்று நான் சொல்லுகிறேன். அதுவும் இல்லாமல் நாங்கள் முன்னாடி கேட்ட மாதிரி இந்த வீடியோவுக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னு. இந்த வீடியோ யூடியூப் சேனலோட பேரை மாற்ற போகிறோம். அதனால நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க யூடியூப் சேனலோட பேரை. நீங்கள் தான் சொல்லணும். ஓகேங்களா காய்ஸ்? ஓகே, இப்போ இந்தோனேஷியாவுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம அஸ்வின் வந்து பஸ்ஸு மாற்றிக்கிறார். இதெல்லாம் இதோ இந்த பஸ்ஸு தான் ஓட்ட போகிறார். ஆனால் நம்ம இது யூஸ் பண்ணணும்னா முதல்ல இந்த பஸ்ஸை ரெடி பண்ணோம்ல, அதுக்காக மெக்கானிக் கிட்ட போயிட்டு ரெடி பண்ண சொல்கிறோம். அதுவும் 8000 ரூபாய் கொடுத்து ரெடி ஆகிட்டுருக்கு. 100% ரெடி ஆனோடனே நம்ம அஸ்வின் வந்து ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போவார் பேசஞ்சர்ஸை. அப்படி கூட்டிகிட்டு போனால் அதனால ரொம்ப தூரம் போகிறதுனால நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும். வாங்க எப்படி விளாட்றேன்னு சொல்கிறேன். இப்போ வந்து வெளியே வந்துட்டு ஃப்ரீ மோடில் கேரியர் மோடு அமுக்கிட்டு இதோ நம்ம இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வரைக்கும் போக போகிறோம். எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா? இதுக்கு 8000 ஃப்ரிட்ஜில் இத்தனை காய்கறி இருக்கு. ஆனால் வருது. நாங்கள் இதை கட் பண்ணிடலாம். ஓகே, கொடுக்குதான்னு பார்ப்போம். ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுக்கு என்ன ஒரு ஓகே ஆரம்பிச்சிச்சு. வாங்க போகலாம். FPS. இது வந்து இந்தோனேஷியா பஸ் கேம். உங்களோட மொபைல் ஃபோன் இல்லைனா கம்ப்யூட்டர், லேப்டாப் எதில் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கான ஃப்ரீ கேம் தான். iOS, ஆண்ட்ராய்டில் கூட இதை ஏற்றிக்கலாம். சரி வாங்க இப்போ விளையாட ஆரம்பிக்கலாமா? வெல்கம் டு ஸ்டார் பாய்ஸ்.
வாங்கி வாங்கி காப்பி அடிச்சு கொடுக்குறது. ஃப்ரெஷ்ஷா நம்மள வேணாமா? ப்ரோட உதவி எடுத்துக்க போறோம் எப்படின்னு நான் காமிக்கிறேன். நான் டைப் பண்ணது அவசியம் இல்லை. ஹே பெர்ப்ளெக்சிட்டி, மைக்கேல் போர்ட்டரோட என்னது இன்னொரு ஆடியோ வை. அதில் நான் கிட்ட போய் பேசுகிறேன். கிட்ட கொஞ்சம் தூரம் வை. கொஞ்சம் நான் பேசுகிறேன். ரெஸ்ட்டு கொடு. நம்ம லட்சியம் பேசினான்னா நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் பேச முடியுமா அவனால். அதனால நம்ம அஸ்வின்காக நம்ம இப்போ ஓட்ட போகிறோம். இப்போ இதுக்கெலாம் நம்ம அஸ்வின் வந்து என்னோடய ஃபோனை யூஸ் பண்ணுறான். அதுதான் மோட்டோ ஃபோன், பழையங்காலத்து ஃபோன். அதனால அதெல்லாம் கண்டுக்கூடாது. அதுதான் நம்ம அஸ்வினுக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு இந்த கேமரா ரொம்ப பிடிக்கும். பாருங்க, ஜக்கர்த்தாவுக்கு நம்ம போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் 80 மினிட் கொஞ்சம் ஆன் பண்ணிடுமா? நல்லா இருக்கும். நான் உங்களுக்காக அடுத்த வீடியோ கண்டிப்பாக மைன்கிராஃப்ட் வீடியோவாக தான் போடுவேன். உண்மையான மைன்கிராஃப்ட் நான் சொல்கிறேன். அப்புறமா அந்த மைன்கிராஃப்ட் வீடியோ எப்படி போடுறோன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அதை எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். என்னை நம்புங்க. ஏன்னா நான் வந்து உங்களுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணுவேன். உங்களுக்காக தான் எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் தான் என்னோட பெஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ். சரி, இப்போ அஸ்வின் வந்து என்னோடய ஃபோனில் விளையாடிட்டான். அதனால் அவன் வந்து இப்போதைக்கு நம்ம யூடியூப் சேனல் வரல. நம்ம வந்து அதுக்கும் ஜாலியாக இல்லை. எப்போவுமே நம்ம அஸ்வின் தான் உண்மையிலே மோனி சொன்ன தம்பியில் எப்போவுமே இப்படி தான் எங்கள் வீட்டில் நடக்கும். எப்போவுமே நாங்கள் 2 பேரும் ஜாலியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். ஐயோ, எனக்கு ஒன் டைம் பஸ்ஸு ஓட்ட தெரியாது. ஏன்னா நம்ம தம்பி அஸ்வின் சொன்ன இதில் எனக்கு பஸ்ஸும் ஓட்ட தெரியாது. ஆனால் நான் எங்கேயாவது முட்டின்னு தான் போவேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் கண்டுக்காதீங்க. தப்பான ரூட்டில் வேறு நான் போகிறேன். ஐயோ போச்சு. ஐயோ பஸ் கவர்ந்து. ஐயோ, இந்தோனேஷியா பஸ்க்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா? பஸ் நிற்க இஷ்டம். ஐயோ கரகரே சார் தெரியாதுன்னா அவனுக்கு இஷ்டம். பஸ் ஓட்ட தெரியணும். இதுதான் பஸ் ஓட்ட கற்றுக்கினா மற்ற எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். பஸ் ஓட்ட கற்றுக்கணும். சரி, இங்கே பாருங்க, நம்ம இவ்வளோ தூரம் இருக்கோம். அதுவும் ராங் ரூட்டில் போயிட்டுருக்கேன். கீழே மேப்பை பார்த்தீங்கன்னாலே தெரியும். வெளியே நல்ல பாட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். நீலகிரி ஐயையோ, உங்கள் ஃபோன் ஹேங் ஆகுதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. இங்கேயே நல்லா ஹேங் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால நீங்கள் இதில் கண்டுக்க வேணாம்.
சாரி கைஸ் அப்படின்னு தான் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்காக நான் போய் காட்டுறேன். இன்னைக்கு நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ண விடக்கூடாது. அதுக்காக நான் உங்களுக்காக என்ன வீடியோ போட்டேன். எங்கள் அம்மா இப்போ பேசிட்டு போகிறாங்க. என்ன எல்லா அம்மாங்களும் தானே, நம்ம ஏதாவது தப்பு செஞ்சால் நம்ம பசங்களை திட்டுவாங்க. அதனால தான் எப்போவுமே பசங்க இப்படி தான் பேசுவோம். ஆனால் பசங்களுக்குன்னே ஒரு இது இருக்குல்ல, நாங்கள் தான் இப்படி தான் கேடு பண்ணுறதுலே இருக்கோமே. ஆனால் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுலே நாங்கள் இருக்கோம். அதான்டா அஸ்வின். நம்ம அஸ்வினை பற்றி தெரியாதுல்ல, அவன் நல்லா திட்டுவான். ஆனால் அது நல்லா சண்டை போடுவான். ஆனால் அவன் மனசு ரொம்ப நல்ல மனசு. இதை மட்டும் உங்கள் இதில் யூடியூப்பில் போட முடியுமான்னு பார்க்குறேன். நானே போட்டால் ஓகே, உங்களுக்கு எல்லாமே வரும். இல்லைன்னா வராது. பார்ப்போம் உங்களுக்கு அதெல்லாம் இல்லைன்னு. அதுக்காக நான் உங்களை நேசிக்கவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். சும்மா சும்மா தமிழில் பேசுகிறேடா, சும்மா தமிழ்லேயே பேசுகிறேன்டா அப்படின்னு தான் கேட்பீங்க. என்னன்னு தெரியல, சும்மா சும்மா தமிழ்லேயே பேசுகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன போடலான்னு இருக்கேன்னா, இந்த புதுசாக வந்து பே பேக் 2 அதை நான் விளையாட போகிறேன். நெக்ஸ்ட்டு அதை நான் வந்து ஏற்றலை. ஆனால் ஏற்றிட்டே உங்களுக்கு பே பேக் 2 விளையாடி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணலாம். எல்லா சாப்டரையும் கம்ப்ளீட் பண்ணுறோம், எல்லாத்தையும் ஜெயிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு மைண்ட் கிராஃப்ட் போடுறேன். ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் பழையலையே ஃபஸ்ட்டு மைண்ட் கிராஃப்ட் வீடியோ தான் போடுவேன். அந்த வீடியோவை போடுறேன் என்னன்னு. ஆனால் அதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பே பேக் 2, அதுக்கப்புறமா இப்போ புதுசாக வந்த ஸ்டிக்மேன் ஃபிகர் அதுக்கான இதுவும் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு இது ஜெயிக்கணும், ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபேன் அஸ்வின் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் நம்ம கையிலே கொடுத்துட்டு போயிட்டாரு. இதோட முடிஞ்சிடும். வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. வந்தாச்சு. இப்போ பஸ்ஸை விட்டு பஸ்ஸை ரிவர்ஸ் எடுத்துட்டு பார்க் பண்ணிடலாம் முதல்ல. சரி பஸ் நிறுத்தியாச்சு. இப்போ நம்ம பஸ்ஸு கதவு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட இது முடிச்சு, அதோட இது முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், நம்ம வெளியே இறங்கியாச்சு. எல்லாருமே பேச எல்லாம் கஸ்டமர்ஸ் இறங்கிடுவாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. அடுத்த தடவை நான் சொன்ன மாதிரியே நான் அந்த வீடியோ போடுவேன். எல்லாருமே காத்துட்டுருங்க. இதோட பாய் எல்லாருக்கும். பாய். இன்னும் வரேன்.